கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம எல்லாம் நேசித்து இந்த சாயங்கால நேரத்தில் அவர் வசனத்துக்கிட்ட கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த சாயங்கால நேரத்தில் சின்ன பிள்ளைங்களா யாரைத்து இருக்கிறாங்களோ அவங்களோட குண லட்சணங்கள் பற்றி நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் வளராமல் இருக்கிறாங்களோ அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும், அந்த குணங்கள் இருந்தாக்க நாம் இன்னங்கூட கர்த்தருக்குள்ள சிறு பிள்ளைங்களாக இருக்கிற மாதிரி நாம் இந்த சாயங்கால நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த குணங்கள் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும், சரி பண்ணிக்கிட்டு நாம் கர்த்தருக்குள் நம்ம என்ன பண்ணணும், வளர வேண்டிய அவசரம் எவ்வளவோ இருக்கிறது. என்னன்னா நம்ம ரட்சிப்பட்டோம் முதலு இல்லாட்டி கிறிஸ்துக்குள் நாம் ஜென்மித்தா முதல்ல என்ன பண்ண 4 நாள் நம்ம வளரணும். எதனாலன்னா நம்ம எல்லாரும் கூட கர்த்தர் எந்தக்கு அவர் மூலயமா இல்லாட்ட அவர் வச்சனம் மூலயமா ஜன்மித்தாருனாக்க நம்ம எல்லாரும் கூட வளர்ந்து அவரையோட சுபாவத்தில் அவர் மாதிரி நம்ம என்ன வேணும், நம்ம ஒரு ஞானம் உள்ளவங்க நாம் என்ன வேணும் ஆக வேண்டிய அவசரம் இருக்கிறது. எதனாலனா நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் எந்தக்கு அவருக்குள்ள ஜன்பித்தாருன்னா நம்ம எல்லாம் என்ன வேணும், வாரசராக இருக்கிறதுக்காக. நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், யார் இசாக்கு பற்றி பார்க்குறோம். இசாக்கு வாரசராக இருக்கிறதுக்காக என்ன பண்ணார், பிறந்தார். அவர் என்ன பண்ணார், 4 நாள் வளர்ந்துட்டு வர்றாரு. அதே மாதிரி அவர் பால் என்ன பண்ணாரம்மா, பால் குடிக்கிறது விட்டடிச்சிட்டார். அதனால நாம் இந்த நாளத்தில் நாம் அறிஞ்சிக்கிட்டு வரோம், ஒரு விஷயம் நாம் கற்றுட்டு வரோம். இதுக்கு முன்ன வந்தப்போ கூட அதே விஷயத்தையும் நாங்கள் முன்னுக்காண்ட வச்சோம், அதே விஷயத்தில் நாம் கற்றுக்கிட்டு வரோம். அதனால இந்த சாயங்கால நேரத்தில் கூட ஒரு மனிதன் வளராத குழந்தையா இல்லாட்டி சிறு பிள்ளையா இருக்கிறவங்களோட குணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நாம் இந்த ராத்திரி கால நேரத்தில் சாயங்கால நேரத்தில் நம்மனா இந்த கொஞ்சம் விஷயங்கள் நாம் கற்றுக்க போகிறோம். அதுக்காக நம்ம எல்லாரும் கூட 1வது யோகான் எழுதிய நிர்வாகம் 1வது நிர்வாகத்திலிருந்து கொஞ்சம் விஷயங்கள் நாம் அறிஞ்சிக்க போகிறோம். அதுக்காக யோகான் எழுதிய நிர்வாகம் 1வது நிர்வாகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். போதும், கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துக்கிறோம் மேசப்பா, நீங்கள் கொடுத்த இந்த வச்சனுக்காக நன்றி. அதே மாதிரி உங்கள் சந்நிதிக்கு உங்கள் வச்சனத்தை கற்றுக்கிறதுக்காக வந்தா உங்கள் பிள்ளைங்கள் பற்றி நன்றி செலுத்துக்கிறோம் நேசப்பா. பரிசுத்தாவினரே, நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வசனத்தைய புரியும்படிக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க கர்த்தாவே. ஐயா, நாங்கள் ஒருத்தர் வளர்ந்து கர்த்தாவே உண்மையான ஒரு வாரசரா உங்களோட மகனாக இயேசு கிறிஸ்துவோட ரூபத்தில் ஐயா மாற்றும்படிக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தாவே. எல்லா மகிமையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பிரியமான சிஷ்யனாகிய யோகான் சபைக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, என் பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே. அப்படின்னா அவர் பார்வையில் சபை எப்படி இருக்குது, சிறு பிள்ளைங்களா இருக்காது. அதனால என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷிக்கிறாரு, சிறு பிள்ளைங்களே. இந்த சிறு பிள்ளைங்களோட நிலைமை என்ன எச்சரிக்கை பண்றாரு சிறு பிள்ளைங்களுக்கு, என்ன பண்றாரு, நீங்கள் என்ன ஆகணும், பாவம் செய்யாத பிடிக்கு இந்த விஷயத்தையும் நான் எழுதுறேன். பாவம் செய்யாது பிடிக்க என்ன பண்ற,
இதனால நீங்க இன்னும் என்ன பண்றீங்க? அறியாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா இன்னும் எந்த விஷயத்துல வளரணுமோ, எது நீங்க அறிஞ்சிக்கணுமோ, அது இன்னும் என்ன ஆகல? அறியாம இருக்கிறீங்க. அதனால நான் என்ன பண்றேன்? இந்த விஷயத்தை நான் அறிவிக்கிறேன்னு இங்க என்ன பண்றாரு சொல்றாரு. வாசிக்கல. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். யாரைத்தே பாவம் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் கூட யாரு? சிறு பிள்ளைங்க தான். அப்படின்னா பாவம்னு என்ன? பாவம் என்ன? என்ன ஆக்ஞா? என்ன பண்றது? கட்டளை மீறுவது தான் என்ன பாவம். அப்படின்னா யாரைத்தே கர்த்தர் சொன்ன கட்டளைகள், கர்த்தர் 4 நாள் நம்மளுக்கு எத்தனோ கட்டளைகள் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? சொல்லியிருக்கிறார். அது நாம் என்ன பண்றோம்? கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா இல்ல கீழ்ப்படாத நம்ம இஷ்ட பிரகாரம் நம்ம என்ன பண்றோம்? வாழ்றோமா? புரியுது சொல்றது? பாவம் என்ன? கட்டளை என்ன பண்றது? இங்க இருக்குதுல்ல என்ன? 3:4 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாய பிரமாணத்தைய மீறுறதே பாவமாமா. கர்த்தர் நம்மளுக்கு அவரோட பிரமாணத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தார். அது நம்ம என்ன பண்றோம்? மீறுறோம். யாருக்கு மீறுறாங்களோ ஒருத்தவங்க என்ன? அவங்க எல்லாம் யாரு? பாவம் பண்ற மாதிரி. யாரைத்த மீறிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாம் யாரு? குழந்தைங்க தான். உதாரணத்துக்கு அவர் இருக்கிறாரு. யாரு? நம்ம என்ன பேரு? ஜோனாத்தான். அவன் ஒரு பேர் சொன்னா கேட்கறானா? கேப்பானா? கேட்க மாட்டான் இல்லையா? அர்த்தம் பண்ணிச்சு. அதே மாதிரி நாம என்ன பண்றா? கர்த்தர் என்ன சொல்றாருங்க நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, மனசுல வைக்கிறது இல்லை. என்ன பண்றோம்பா? நம்ம இஷ்டம் பேடிக்கு நமக்கு மனசுக்கு வந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? நடந்துட்டு வரோம் இல்லைங்களா? கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையோட மதிப்பு நமக்கு என்ன நம்மளுக்கு புரியல. புரியுது சொல்றது? அந்த மதிப்பு, அது இருக்கிற மதிப்பு, அதுல இருக்கிற என்ன சொல்லுவாங்க, அதுல இருக்கிற அந்த வல்லமை நம்மளுக்கு என்ன இருக்கிறதுல புரியறதுனால என்ன பண்றோம்? நம்ம அது விட்டு அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண? நம்ம சொந்த வேலையில நடக்கிறதுக்கு என்ன பண்றோம்? மனசு வச்சுட்டு இருக்கிறோம். அதனால நம்ம என்ன ஆகுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்றோம்? நீ நடக்க வேண்டியது நடக்க முடியறது இல்லாம பலகீனமா நம்ம இருக்கிறோம். இந்த வச்சனத்துல என்ன இருக்குது? வல்லம் இருக்கிறது. யாரைத்த கர்த்தர் வச்சனத்தை கீழ்படுறோமோ அவங்களுக்கு என்ன இருக்கு? அந்த வல்லமை, அதுல ஞானம் இருக்குது. அது முடிஞ்சா அதுல என்ன இருக்குது? வச்சனத்துல என்ன இருக்குது? ஞானம் இருக்குது, வல்லமை இருக்கிறது, வெறச்சம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ இருக்குது ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்துல. வசனம் என்ன பண்ணதுக்கு? கீழ்படுந்து நடக்கும். புரியாதனால அவனுக்கு தின்னுடா எத்தனை ஊட்டினாலும் சாப்பிட்றது இல்லை. எதுக்கு? சாப்பாடு இருக்கிற என்ன விசேஷம் அவருக்கு புரியுறது இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு அதே இருக்கு. வச்சனத்தில் இருக்கிற வல்லமைங்கிறது இன்னும் நம்மளுக்கு புரியாதனாலதான் வச்சனத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறது இல்லை. வச்சனத்துக்காக இருந்து உபதேசத்துக்காக இருந்து என்ன இருக்குதா மதிப்பு கொடுக்கறது இல்லை, கீழ்படுறது இல்லை. நம்ம பேர் படிக்கிறது கூட இல்லையா? இந்த வசனத்துல அவ்வளோ பவர் இருக்குதுன்னு, வல்லம் இருக்குன்னு நினைச்சா இதுல தான் எல்லாமே. அதனால கர்த்தர் வசனம்னு சொல்லுது, மனிதனே அப்ப மூலியமா விளைக்கும்பதில்லை
தேவனோட வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைனால மனுஷன் பிழைப்பான். விசுவாசி பிழைக்க வேண்டியது எது மேல? வச்சனம் மேல ஆதாரப்பட்டு வாழணும். கர்த்தராகிய தேவன் இந்த வச்சனம் சொல்லியிருக்கிறார், இந்த உபதேசம் கொடுத்திருக்கிறார், அது பிரகாரம் என்ன பண்ணணும்? வாழணும். அப்போதான் உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த வல்லமை கிடைக்கும். நீ நிக்கிறவள் வெள்ளமை கிடைக்கும், பலம் கிடைக்கும். புரியுதா? இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு, பாவம் பண்றான். எந்தக்கு பாவம் பண்ற எல்லாரும் என்ன நியாயப்பிரமாணத்தைய கர்த்தருக்குள்ள சட்டத்தை என்ன பண்ண மீறா, அதான் பாவம். அதான் என்ன பண்றாங்க? வாசிக்கு அது கிடைக்காதுனால நடக்காட்டு என்ன ஆகுது? நம்ம மேல தண்டனை வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க? கர்த்தாவே நீ எப்படி சொன்னாலும் அப்படி நாங்கள் நடக்கிறோம். சரி, கிளியராக சொன்னார். நீங்கள் இது பிரகாரம் நடந்தா நான் ஆசீர்வதிப்பேன், இல்லாட்டி உனக்கு எங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தண்டனை கொடுப்பேன். எனக்கு சரி கர்த்தாவே கரெக்ட் ஓகே அப்படின்னாங்க. வேணதுக்கு என்ன பண்ணல? கீழ்பாடல. அதில் என்ன பண்ணுறாரு கர்த்தர்? பயங்கரமான தண்டனை கொடுத்துட்டு வர்றாரு. புரிஞ்சுங்க? இன்னைக்கு நம்மளும் கூட கர்த்தரோட வச்சனத்தைய கீழ்படாதனால வச்சனம் கேட்கும் போது என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கர்த்தாவே நான் அது பிரகாரம் நடக்கிறேன்னு சொல்லுவோம். மணி என்ன பண்ணுற மாதிரி அவள் எந்தக்கு நீ என்னைக்கு ஞானசனம் எடுத்துக்கிட்டு ஞானசனம் எடுத்துக்கும் போது என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? இனிமேல் கர்த்தரையாக வாழ்கிறேன் அப்படிதானே ஒத்துக்கிட்ட. பட் வேற தீர்மானத்தோடு எடுத்துக்கிட்டியா? இதுக்கு சொன்ன மாதிரி நம்ம பேர் ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி எது சுகத்துக்காகையோ ஆசீர்வாதத்துக்காகையோ இல்லாட்டி எதுக்காக எடுத்துக்கிட்டியா? இல்லையல்ல. எதுக்கு எடுத்துக்கிட்ட? இனிமேல் கர்த்தா உங்களோட பின்னால் நான் என்ன பண்ணுற? பின்பற்றுற, உன்னை சேவிக்கிற, உங்களோட வரிக்காக நான் என்ன ஆகிற? ஆயத்தமாகிற. இதெல்லாம் சொல்லுமா இல்லை நம்ம? మరి இன்னைக்கு எப்படி? எதுக்காக? உங்களோட குறி, உங்களோட நோக்கம் எது? உங்களோட நோக்கம் என்ன இருக்குது? இப்போ உங்களோட மண்ணில் என்ன வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு 4 நாள் எந்த மைண்டோட நீ எந்த மனசோட நீ என்ன பண்ற? வாழ்ந்து கொண்டிருக்கிற. எதுக்காக பிரயாசப்படுற? எது பற்றி சிந்திக்கிற? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? யோசனை பண்ண வேண்டிய அவசரம் இருக்கிறது. பிரிய சகோதரி சகோதரன், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன பாவம் இல்லையா? எந்த ஒப்புதல எந்த ஒப்புதலத்தை கர்த்தருக்கு நீ ஒப்புக்கிட்டியோ அது மறந்துட்டு என்ன பண்ற? நீ முடிச்சுட்டு பிரகாரம் வாழ்றது இது பாவம் பண்ற மாதிரி இல்லையா? அதனால கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு? தண்டிக்கிறார். அதுதான் அநேகமாக சொல்லுவேன், இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அது கர்த்தர் கொடுத்தது கிடையாது. வேணா அவரோட கட்டளை மீறும் மூலியமா நம்மளால வந்தா பனிஷ்மெண்ட்டாக கூட நம்மளுக்கு இருக்கலாங்கன்றது நம்ம பரிசோதனை பண்ண வேண்டிய அவசரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது 2:12 கூட வாசிங்க. இந்த 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை என்ன நிமித்தம் நம்ம பாவம் என்ன இருக்குது? மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. யாரைத்தே கர்த்தராகிய தேவன் நம்ம பாவத்தைய மன்னிச்சிருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயத்து இல்லையோ, அந்த அறிவு இல்லையோ, அவங்க கூட யாரு? சின்ன பிள்ளைங்க கணக்கு தான். இப்போ நமக்குள்ள நிச்சயத்து இருக்குதா? கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? பாவத்துல மன்னிக்கிறது இல்லாம அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பாவத்துல என்ன பண்ணிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அதே இல்லாம பாவத்துல என்ன இருக்கிறார்? என்னையா விடுதலை பண்ணிருக்கிறார். நான் இன்னும் பாவத்துக்கு அடிமை கிடையாது. நான் யாரு? சுதந்திரன். என்ன சொல்ல? சுதந்திரம் சொல்ல, சுதந்திரவாளி. நான் யாருக்குமே என்னல்ல அடிமை கிடையாது அப்படிங்கிற விசுவாசமும்
யாருக்குள்ள இருக்குது? இருக்குதா நமக்குள்ள? இருக்குதா? அந்த விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருந்தாக்க நீ உண்மையா நீ என்ன பண்ணிருக்கிற? நீ என்ன வளர்ந்துருக்கிற. இன்னும் அந்த நம்பிக்கை இல்லாட்டி நீ யாருன்னா குழந்தை மாறுதா? ஐ திங்க் இன்னொரு விஷயம் புரியணும். யாரைతే கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், விடுதலாக்கி இருக்கிறார், நான் சுதந்திரவாளின்னு நீ நினைச்சா சுதந்திரமா இஷ்ட பூர்த்தியா நீ யாரையும் நேசிக்கணும்? யாரு மூலியமா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ, பாவம் விடுதலாச்சோ, வேணா பரிசுத்தமாக்கப்பட்டையோ, அவரு இதை என்ன பண்ணணும்? இஷ்ட பூர்த்தி அவர் கீழ்பட்டு நடக்கணும். அவர் என்ன பண்ண நேசிக்கணும். அவர் என்ன பண்ணணும்? பின்பற்றணும். இது கட்டாய மூலியமா வர்றது கிடையாது. புரிஞ்சு நான் சொன்னது? அதுக்காக கர்த்தராகி தேவன் என்ன பண்ண மாட்டாரு, நீ கட்டாயப்படுத்த மாட்டாரு. உண்மையா நீ மனசு பூர்த்தியா நெசந்தா ஒரப்ப நான் பாவத்துக்கு அடிமையா இருந்த, பிசாசி கீழே இருந்த, நரகத்துக்கு பாத்திரமா இருந்த, அப்பேற்பட்ட என்னைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவைக்காக என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தி என்ன பண்ணாரு? என்ன பண்ண விடுதலை மன்னிச்சாரு, பரிசுத்தமாக்குனாரு, விடுதலாக்குனாரு அப்படின்னு உண்மையா நீ அறிஞ்சாக்க நீ என்ன தெரியுமா? அவர்கிட்ட எப்படி இருக்கணும்? என்ன எப்படி இருக்கணும்? ஒரு நன்றி உள்ளவனா அவருக்கு இஷ்டமான பாத்திரம் நீ என்ன பண்ணணும்? வாழது கத்துக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வேண்டியது தெரியுமா? அவரைய ஹிருதயபூர்வமா நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உனக்காக பண்ண தியாகத்தைய, அவர் உனக்காக பண்ண நன்மைய புரிஞ்சுக்கிட்டு என்ன அவருக்கு நன்றியா வாழணும். ஹிருதயபூர்வ கீழ்பட்டு அவரை பின்பற்றது கத்துக்கோன்னு பிரிய சகோதரி சகோதரனை. இந்த விஷயத்தைய நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்தம் பண்ணிச்சா? அப்போ யாரு வளர்ந்த கணக்கு. நீ அநேக நம்ம என்ன பண்றா? மனசுக்குள்ள என்ன இல்லை? கர்த்தர் மேல அன்பு கிடையாது. புரியுது சொன்னது? என்ன பண்ணல? கர்த்தர் மேல இருக்குது அன்பு இருக்குதா? அன்பு கூறுவோன்னு பாடுறோம், நல்லதா இருக்குது, நல்லதா வேணும். உண்மையா அன்பு இருக்குதா நமக்குள்ள? அன்பு இருந்து என்ன பண்ணுவேன்? இப்போ உங்ககிட்ட கர்த்தர் மேல அன்பு இருக்குதுன்னு எப்படி சொல்ல? எப்படி புரியுது? எப்படி நீ புரிய வைப்ப? நான் கர்த்தர் நேசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன இருக்குது? அன்பு இருக்குது அப்படிங்கிற ருஜு வேணா சொல்லுங்க. ருஜு வேணா? ருஜு வேணாங்க சொல்லுங்க. நான் கர்த்தர் நேசிக்கிறேங்கிற சொல்றதுக்கு அதுக்கு சாட்சியம் என்ன உங்கள்கிட்ட இருக்குது? இல்லைங்க சண்டே நிச்சயமா என்ன வர ஆராதனைக்கு வரேன் போது அதான் நேசிக்கிறதா? வந்து அன்பு கூறுவேன் பாட்டு ஆகி போச்சா? சந்தோஷப்படுவாரா? இல்லைங்க. இதே வச்சம் இதே என்ன சொல்ற தெரியுமா? பாருங்க, 2வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். என்ன சொல்றாரு? அவரோட வசனம் யாரு கை கொள்றாங்களோ அவங்களுக்குள்ளதான் என்ன இருக்குதாமா? தேவ அன்பு பூர்ணமா இருக்குதாமா. தேவ அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சு என்ன பண்ணுவ? அவர் வச்சனம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீ நடப்ப. அவர் உனக்கு என்ன சொல்றாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, எந்த உபதேசம் கொடுத்திருக்கிறாரு,
அது பக்கம் என்ன பண்ணுவேன்? அதுக்கு முதலிடம் கொடுப்பேன். அதுக்கு முதலிடம் கொடுப்பேன். அது பக்கம் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். அது அர்த்தம் இருந்துச்சா? அதே இல்லாம நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு? 5:6 வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். என்ன பண்ணணும்? நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நான் அவர் நேசிக்கிறேன் அப்படிங்கிறோம்னா அவர் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி அவனு கூட என்னவாமா நடப்பானாமா. அவர் நடந்த பேர் நடக்கிறோமா? சொல்லுங்க. அவர் காட்டின அன்பு நம்ம காட்டுறோமா? அவர் பிதாவோட சித்தம் எப்படி செஞ்சாது நாம் செய்யறோமா? யோசனை பண்ணணும். நடக்காட்டி யாரு? நீ குழந்தைதா. இப்போ அவன் இருக்கிற சின்னவன் நாம் நடக்கிற மாதிரி நடப்பானா? காரணம் என்ன? அவன் சின்ன குழந்தை. நாம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையா இருக்கிற, அதனால நான் வேணுமா இல்லை. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனை நாளைக்கு நீ குழந்தையா இருப்ப? அதுதான் கேள்வி. நீ நினைக்கலாம் எங்களால முடியலங்க, ஓகே ஒத்துக்கிறா. எத்தனை நாளைக்கு இருப்ப அப்படி? எத்தனை நாளைக்கு இருப்ப? அவன் எத்தனை நாளைக்கு அது மாதிரி இருப்பான்? எப்பவும் அப்படியே இருக்கும் நம்ம இஷ்டப்படுவோமா? இல்லையே. நம்ம மனசுக்குள்ள என்ன? அவன் 4 நாள் அவன் பெருகி அணையாட்ட ஆகணும். எனக்கு விட நல்லா அவன் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு விட நல்லா ஆகணும். இந்த விஷயம் நல்லா அறிஞ்சுக்கோ. அது மாதிரி கர்த்தர் தேவன் பண்றாரு, நீ கூட வாழ்றணும். ஏன்னா அவருக்கு அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தர் ஒன்று அழைக்கிறார். நாம பின்பற்ற நிலைமையில் இருக்கிற வேணுமோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். நம்ம அழைப்பிய நம்மளையோட ஏற்பாட்டிய நம்ம என்ன பண்ணல? இழந்து விட்டும் என்னமோ, மறந்து விட்டும் என்னமோ, உலக ரீதியாக நம்ம வாழ்றோம் என்னமோ, நம்மளை பரிசீலனை பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மளே என்ன பண்ண போறாரு? பலப்படுத்தி அவர் சித்தம் பிறகு நம்மளையா நடத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு வல்லமையில இருக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசிரிப்பாராக. எல்லாரும் ஒரு கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி 2 நாள் நம்ம கேட்ட வசனத்தைய நம்ம மனசுக்கு ஆக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரேஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தாவே கூட பேசுங்க. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐயா, நாங்கள் இன்னும் வளராத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். பிரியா சகோதரி சகோதரனே, நம்ம என்ன குழந்தைங்களா நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவம் செய்யறோம் எல்லாரும் கூட. பிரிய சகோதரி சகோதரனே, நம்ம என்ன குழந்தைங்க தான். நான் வச்சது கீழ்படாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் உண்மையாக கர்த்தர் நேசித்தா அவர் எப்படி நடக்கிறாரோ அது மாதிரி நடக்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நீதி பண்றவன் எல்லாரும் கர்த்தராக தேவனுக்கு சொந்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். யார் கர்த்தர் நேசிக்கிறாங்களோ அவங்க உண்மையா அவர் சொன்ன பின் நடப்பாங்க. பிரிய சகோதரி சகோதரனே, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மேல உங்களுக்குள்ள இருக்கிறவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ பயப்பட அவசரம் இல்லை. உலகத்தோடு எப்பேர் பிரச்சனை இருக்கட்டு, கஷ்டங்கள் இருக்கட்டு, சத்ருகள் இருக்கட்டு, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ கர்த்தர் மேல விசுவசித்து, கர்த்தாவே நம்மளுக்குள்ள இருக்கிற அவர் பெரியவர், நான் ஜெயிப்பேன், இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் என்று
நீ அறிஞ்சுக்கொள். ஹல்லேலூயா. இன்னும் குழந்தைங்க மாதிரி பயப்பட வேண்டாம், அழுவ வேண்டாம், பயப்பட்டு ஓட வேண்டிய அவசரம் இல்லை, பின்பற்ற வேண்டிய அவசரம் இல்லை. பிரிய சகோதரி சகோதரன், உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவரா இருக்கிறார். பிரிய சகோதரி சகோதரன், ஹல்லேலூயா. வாசி ரபாரி கசாலா துரி கவாலி கதாலா பரதி துரி கவாலி கதாலா பரஜி கதாலா துரி கவாலி கதாலா பரதா. praise God. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் கேட்கிறார், பிள்ளைங்களே உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குதா? புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா? பிரிய சகோதரி சகோதரன், பரி நீ கர்த்தர் கொடுக்குறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா உனக்கு? கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய வேலை விசுவாசம் இருக்குதா அவனுக்கு? எந்த அழைப்பையோட நீ அழைச்சனும் அந்த அழைப்புக்கு தகுந்த வாழ்க்கை இருக்குதா? எதுக்காக நீ ஏற்பாடு பண்ணணும், அந்த ஏற்பாடு தகுந்த மாதிரி அந்த குணலட்சணம் கூட இருக்குதா? பிள்ளைகளே உங்ககிட்ட என்ன செஞ்ச கொண்டு வாங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். சிசுகிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர் இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. பிரிய சகோதரி சகோதரி, அவரை விட்டு அடிச்சுட்டு அவருக்கு சித்தத்துக்கு கீழ்படாம, அவர் வசனத்துக்கு கீழ்படாம உங்களுடைய இஷ்ட பிரகாரம் வாழ்ற வாழ்வுக்கு ஒளிமை அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பேசுறார். பிரிய சகோதரி சகோதரன், உனக்கு கர்த்தர் சொன்னபடி, கர்த்தருக்கு சொன்னபடி ஞாபகம் பண்ணிக்க. நீ ரட்சிப்பட்ட முதல் நாள் கர்த்தரன் கூட என்ன பேசினார், என்ன செஞ்சார், சொன்னார், எப்படி அவர் பின்பற்றின ஞாபகம் பண்ணிக்க. பிரிய சகோதரி சகோதரன், ஹல்லேலூயா. அது மூலம் என்ன கிடைச்சது? நீங்க திரும்பி அவர் அழைக்கிறார், உன்னைய திரும்பி அவர் உன்னை கூப்பிடுறார். Hallelujah, praise the Lord. Hallelujah, hallelujah, praise. அவனை விட்டடிக்கிறது, அவர் உன்னைய விட்டடிக்கிறது கிடையாது. அவர் எப்பவுமே விட்டடிக்க மாட்டார். Praise God of Nazareth. Hallelujah. வாசி ரபாபாரி கசாலா துரி கவாலி கதாலா வரதா இவாரி கதாலா பரஜி கதாலா துரி கவாலி கதாலா துரிதா திரி கவாலி கதாலா துரி கவாலி கதாலா துரி கவாலி கதாலா பரதா திரி கவாலி கதாலா திரி கவாலி கதாலா துரி கவாலி கதாலா திரி கவாலி கதாலா துரி கவாலி கதாலா. God, நிஜமாலும் உண்மையா நீ கர்த்தர் அன்பிய அறிஞ்சிருந்தா, ஹல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை ஆராதனை பண்ணு. கர்த்தாவே நம்மளுக்கு நீங்க பேசணும், நன்றி கர்த்தாவே. இவ்வளவு வாழ்க்கை திரும்ப உனக்கு ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே. ஐயா உண்மையா நான் உன்னை நேசித்த கர்த்தாவே, வேணாம் நான் ஐயா நம்மளோட சூழ்நிலையை பார்த்து நான் திரும்பி பின்னால போயிட்டு கர்த்தாவே, நம்மளோட மூலமே எனக்கு அநேகருக்கு நஷ்டமும் கூட ஆயிருக்குது கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதா திரும்பி ஐயா ஐயா என்னை நேசித்து என் கூட பேசியிருக்கிறீங்க, என்னை அழைச்சிருக்கிறீங்க, திரும்பி என்னை ஞாபகப்படுத்திருக்கீங்க, என் நிலைமை ஞாபகப்படுத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதா கர்த்தாவே உன்னை நேசிக்கிறேன். பேதுரு எப்படி பச்சாத்தாபத்தோட மனஸ்தாபத்தோட கர்த்தாவிட்ட நான் நேசிக்கிற கர்த்தாவே, ஐயா எப்படி நேசித்துனா உனக்கு தெரியும் கர்த்தாவே. வேற சூழ்நிலையிலேயே நிற்க முடியாமல் நான் பின்பற்றி போயிட்டு கர்த்தாவே என்னை மன்னிச்சு கர்த்தாவே என்று ஐயா கர்த்தர்கிற மனசாட்பட்டு ஐயா ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணிக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. ஐயா இந்த 2 நாளும் கூட கர்த்தாவே ஐயா இந்த பிள்ளைங்க மத்தியில் எங்களை கொண்டு வந்து ஐயா நீங்க பேசுன ஒரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒரு பிள்ளைங்களோட வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே, யா நீங்க எந்தெந்த வார்த்தை பேசுனீங்களோ அந்த வசனம் படிக்க கர்த்தாவே, ஒருத்தர் வளரும்படிக்கு ஜெபம் பண்ற கர்த்தாவே. இன்னும் குழந்தைங்களை இருக்கக்கூடாது கர்த்தாவே ஏசப்பா. ஒருத்தத்தியா ஒரு வல்லமையா நெருப்பு கர்த்தாவே, அது எந்த நோக்கத்தோட உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே அழைச்சிருக்கிறீங்களோ ஐயா, எந்த நோக்கத்தோடு நீங்க ஐயா நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ கர்த்தாவே, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு ஒரு குறிப்பு கொடுங்க. விசுவாசத்துல பரிசுத்தத்துல ஐயா ஒருத்தர் வளரபடிக்கு குறிப்பு கொடுங்க கர்த்தாவே. உங்க பிள்ளைங்க வசனம் படிக்கும்போது அவங்க கூட பேசுங்க கர்த்தாவே. பரிசுத்தாவினர் பேசி ஒருத்தர் கர்த்தா பலப்படுத்தி கர்த்தாவே ஐயா
நீ எப்படி நடக்கிறையோ அது மாதிரி நடந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியா ஐயா அநேகருக்கு ஐயா வழி காட்டுறீங்களா, அநேக ரட்சிப்பு கொடுக்குறீங்களா ஐயா. உங்கள் பிள்ளைங்களை பயன்படுத்துங்க கர்த்தாவே, பலப்படுத்துங்க கர்த்தாவே. எவ்வளோ ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து உங்கள் பிள்ளைங்களை எல்லாரும் ஆசிடுவீங்க ஐயா. அது மாதிரி பலப்படுத்துங்க கர்த்தாவே. நீங்கள் சீக்கிரம் வரப்போறீர்கள், நீங்கள் எல்லாரும் கூட வளர்ந்து ஐயா உங்களோட வரைக்காக எதிர்பார்க்குற கும்ப கொடுங்க கர்த்தாவே ஐயா. இந்த அல்பனான எங்களையும் கர்த்தாவே, உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த 2 நாள் ஊழியமாக குப்பை கொடுத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன் மேசப்பா. அதே மாதிரி நாளைக்கு நடக்க போகிறேன் ஆராதனை துணையாக இருங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. திருவிழங்களுக்கு குப்பை கொடுங்க, எல்லாம் சுத்தம் படிக்க உங்களோட மகிமையோட ஆவி மொழி நடத்தி வச்சு ஐயா நீங்கள் எல்லாரும் ஆசீர்வப்பட்ட ஜனமா ஐயா உன்னை மாதிரி ஜனமா எங்களால் ஆக்கிப்படுத்துங்க. சகல மகிமை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் அது வரை பர்யந்தம் நம்மளுக்கு துணையாக இருந்து நடத்தி வைப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி.